வணக்கம். வெல்கம் டு சக்தி அகாடமி. கேள்வி எண் 1. 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு வர்த்தகத்திற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள இலக்கு. கேள்வி எண் 1க்கான விடை ஆப்ஷன் சி, $100 பில்லியன். கேள்வி எண் 2. இந்தோ பசிபிக் பகுதியில் புற்றுநோயின் சுமையை குறைப்பதற்காக துவங்கப்பட்டுள்ள குவாட் கேன்சர் மூன்ஷாட் திட்டத்துடன் தொடர்பில்லாத நாடு. கேள்வி எண் 2க்கான விடை ஆப்ஷன் இ, பிரான்ஸ். கேள்வி எண் 3. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? கேள்வி எண் 3க்கான விடை ஆப்ஷன் டி, திடப்பொருள் வாயுவாக மாறுதல் என்பது படிதல், அது தவறு. திடப்பொருள் வாயுவாக மாறுதல் என்பது பதங்கமாதல். படிதல் என்பது வாயு திடப்பொருளாக மாறுதல். கேள்வி எண் 4. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தனிமங்களில் இயற்கையில் காணப்படும் தனிமங்களின் எண்ணிக்கை. கேள்வி எண் 4க்கான விடை ஆப்ஷன் பி, 92 தனிமங்கள் இயற்கையில் காணப்படுகின்றன. நவீன ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மொத்த தனிமங்களின் எண்ணிக்கை 118. கேள்வி எண் 5. குரோமோசோம்கள் என்ற சொல் முதலாக எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? கேள்வி எண் 5க்கான விடை ஆப்ஷன் டி, சி, 1888. குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதலில் கண்டுபிடித்து பயன்படுத்தியவர் வால்டேயர். கேள்வி எண் 6. முல்லைப்பாட்டு பற்றிய கூற்றுகளை ஆராய்க. 10 பாட்டில் மிக குறைந்த அளவில் 103 அடிகளை மட்டுமே கொண்டது. இது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார். கொடுக்கப்பட்டுள்ள 3 கூற்றுகளில் சரியானது எது? கேள்வி எண் 6க்கான விடை ஆப்ஷன் பி, கொடுக்கப்பட்டுள்ள 3 கூற்றுகளும் சரியானவை. 10 பாட்டில் மிக குறைந்த அளவில் 103 அடிகளை மட்டுமே கொண்டது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு முழுவதும் ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இதன் ஆசிரியர் நப்பூதனார். கேள்வி எண் 7. முக்குழல் பொருந்தாத ஒன்று. கேள்வி எண் 7க்கான விடை ஆப்ஷன் டி, முல்லை. கேள்வி எண் 8. பொருத்துக. கொம்பு, புழை, கான், அசும்பு. சரியான சொல்லை பொருத்துக. கேள்வி எண் 8க்கான விடை ஆப்ஷன் சி, கொம்பு என்பது கிளை, புழை என்பது துளை, கான் என்பது காடு, அசும்பு என்பது நிலம். கேள்வி எண் 9. வல்லினம் மிகும் கூற்றுகளில் தவறானது.
கேள்வி எண் 9க்கான விடை ஆப்ஷன் சி. ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகாது என்பது தவறானது. ஏனெனில் ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும். கேள்வி எண் 10. தனி நெடிலை தொடர்ந்து ஈரெழுத்து சொற்களாக மட்டும் அமைவது. கேள்வி எண் 10க்கான விடை ஆப்ஷன் டி. நெடில் தொடர் குற்றியலுகரம். கேள்வி எண் 11. எழுத்தியல், சொல்லியல், இனவியல் என்று மூவியலாக அமையப்பெற்ற பாட்டியல் நூல். கேள்வி எண் 11க்கான விடை ஆப்ஷன் ஏ. பன்னிரு பாட்டியல். கேள்வி எண் 12. இடுகுறி சிறப்பு பெயர் எது? கேள்வி எண் 12க்கான விடை ஆப்ஷன் பி. கருவேலங்காடு. கேள்வி எண் 13. 15 கீழ்கணக்கு நூல்களுள் மருந்துகள் தொடர்புடைய அறநூல்களில் பொருந்தாத ஒன்று. கேள்வி எண் 13க்கான விடை ஆப்ஷன் டி. நருந்தொகை. கேள்வி எண் 14. பாண்டில் என்று அழைக்கப்படும் இசைக்கருவி. கேள்வி எண் 14க்கான விடை ஆப்ஷன் ஏ. சாளரா. கேள்வி எண் 15. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. இந்த கூற்று யாருடையது? கேள்வி எண் 15க்கான விடை ஆப்ஷன் சி. பாரதிதாசன். கேள்வி எண் 16. லே முதல் சண்டிகர் வரையிலான எல்லைப்புற சாலை கடல் மட்டத்தில் இருந்து எவ்வளவு உயரத்தில் அமைந்துள்ளது? கேள்வி எண் 16க்கான விடை ஆப்ஷன் சி. 4270 மீட்டர் உயரம். கேள்வி எண் 17. நீர் எந்த வெப்பநிலையில் ஆவியாக தொடங்குகிறது? கேள்வி எண் 17க்கான விடை ஆப்ஷன் ஏ. 0 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரி செல்சியஸ் என்பது 32 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு சமம். கேள்வி எண் 18. பின்வரும் எந்த ஆராய்ச்சி கட்டுரையின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிப்படை சட்டம் இயற்றப்பட்டது? கேள்வி எண் 18க்கான விடை ஆப்ஷன் பி. ரூபாய் பற்றிய பிரச்சனையின் தோற்றமும் தீர்வும். கேள்வி எண் 19. வறுமை ஒழிப்பு திட்டங்களை பொறுத்துக. கேள்வி எண் 19க்கான விடை ஆப்ஷன் டி. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம்
2011ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. கேள்வி எண் 20. இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் குட்டி ஜப்பானின் உற்பத்தி பங்குகளில் தவறானது. கேள்வி எண் 20க்கான விடை ஆப்ஷன் டி. தோல் பதனிடுதல் 60% என்பது இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் தமிழ்நாட்டின் பங்கு. குட்டி ஜப்பான் என்பது சிவகாசி. சிவகாசி இந்தியாவின் மொத்த உற்பத்தியில் பட்டாசு உற்பத்தியில் 90%, தீப்பெட்டி உற்பத்தியில் 80%, அச்சுப்பணி உற்பத்தியில் 60% பங்களிப்பையும் தருகிறது. கேள்வி எண் 21. நபார்டு வங்கியின் தலைவராக செயல்படுபவர். கேள்வி எண் 21க்கான விடை ஆப்ஷன் டி. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர். கேள்வி எண் 22. சர்வதேச நாடுகளின் ஆட்சி முறைகளை பொருத்துக. கேள்வி எண் 22க்கான விடை ஆப்ஷன் பி. ஒற்றை ஆட்சி முறை பிரான்ஸ், கூட்டாட்சி முறை சுவிட்சர்லாந்து, நாடாளுமன்ற ஆட்சி முறை கனடா, அதிபர் மக்களாட்சி முறை இலங்கை. கேள்வி எண் 23. முதலமைச்சர் மற்றும் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர்களின் எண்ணிக்கை பற்றிய சட்டப்பிரிவுகள். கேள்வி எண் 23க்கான விடை ஆப்ஷன் ஏ. அதாவது முதலமைச்சர் நியமனம் 164இல் 1, முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களில் 15%த்திற்கு மிகாமல் இருக்க அறிவுறுத்தும் சட்டப்பிரிவு 164இல் 1A. கேள்வி எண் 24. காக்கா காலேல்கர் தலைமையிலான சுதந்திர இந்தியாவின் முதல் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? கேள்வி எண் 24க்கான விடை ஆப்ஷன் பி. 1953ஆம் ஆண்டு. கேள்வி எண் 25. சோழர்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது. சோழர்களின் சதுர வடிவிலான செப்பு நாணயங்களில் புலியும் யானையும் இடம்பெற்றிருந்தது. சோழர்களின் தலைநகரமாக உறையூரும் அவர்களின் துறைமுக பட்டினமாக காவிரிப்பூம்பட்டினமும் இருந்தது. கேள்வி எண் 25க்கான விடை ஆப்ஷன் டி. 2 கூற்றுகளும் சரி. கேள்வி எண் 26. தொடக்க கால பல் மருத்துவ சான்றாக உயிருள்ள ஒரு மனிதரின் பல்லில் துளையிட்டதற்கான மிக பழமையான சான்று கிடைக்கப்பெற்றுள்ள இடம். கேள்வி எண் 26க்கான விடை ஆப்ஷன் பி. மெகர்கர். கேள்வி எண் 27. பாதுகாப்புத்துறை ஆலோசனை குழுவின் உறுப்பினராக டாக்டர் B.R. அம்பேத்கர் எந்த ஆண்டு நியமிக்கப்பட்டார்? கேள்வி எண் 27க்கான விடை ஆப்ஷன் சி. 1942ஆம் ஆண்டு. கேள்வி எண் 28. ஒரு முக்கோணத்தின் அடிப்பக்கம் அதன் உயரத்தின் 4 மடங்குக்கு சமம் மற்றும் அம்முக்கோணத்தின் பரப்பளவு
50 மீட்டர் ஸ்கொயர் எனில் அடிப்பக்க அளவு காண்க. கேள்வி எண் 28க்கான விடை ஆப்ஷன் டி 20 மீட்டர். முக்கோணத்தின் அடிப்பக்க அளவு 20 மீட்டர். கேள்வி எண் 29 கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீப்போவா அதாவது HCF 5 எனில் அவ்வெண்களின் மீப்போமா அதாவது LCM காண்க. கேள்வி எண் 29க்கான விடை ஆப்ஷன் சி 75. LCM மீப்போமா 75. கேள்வி எண் 30 ரூபாய் 5000த்திற்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் எவ்வளவு? கேள்வி எண் 30க்கான விடை ஆப்ஷன் ஏ 32 ரூபாய். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் 32 ரூபாய். அனைவருக்கும் நன்றி, மனமார்ந்த வாழ்த்துக்கள்.